கலர்பா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயர்ஜனோ. இன்னைக்கு சென்னை ஒரு பயங்கரமான வெற்றியை அடைஞ்சிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கடைசியான மேட்ச்ல தோத்துருந்தாங்க. இப்போ ஜெயித்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிளே ஆஃபுக்கு இன்னொரு வாய்ப்பு சென்னைக்கு கிடைச்சிருக்கு. இதை தாண்டி கால்குலேட்டர்களை கையில வச்சுக்கிட்டு பல கணக்குகளை போட வேண்டியிருக்கு, அது இன்னொரு விஷயம். ஆனா இன்னைக்கு ஜெயித்ததுல ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, மக்கள் கூட்டமா வர போறாங்க. அவங்ககிட்ட இந்த மேட்ச் எப்படி கொண்டாடினீங்க, என்ன மொமெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மேட்ச் சூப்பரா இருந்தது. சிஎஸ்கே தான். ஓகே, சோ தோனி வந்து இன்னைக்கு கடைசி மேட்ச் அப்படின்றாங்க, அப்படியா? இருக்கலாம். சரி, இந்த மேட்ச் போக இன்னும் சிஎஸ்கேக்கு ஒரு மேட்ச் இருக்கு, ஆர்சிபி கூட. ஜெயித்து பிளே ஆஃப் போயிடுவாங்களா? போயிடுவாங்க. கப்பு இனி சிஎஸ்கே தான். இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு? ரொம்ப டஃபா தான் இருந்தது, ஆனா வின் பண்ணிட்டோம். ஓகே, அத இன்னைக்கு வந்து லோ ஸ்கோர் கேம் தான். ஆமா, 140 அடிச்சாங்க. ஆனா அதையும் ரொம்ப இழுத்து அடிச்சிருக்காங்களே. ஏன்? இப்போ விக்கெட் விட்டதுனால தான். ஆனா 5 ஓவர்ல முடிக்க வேண்டிய ஸ்கோர் இது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆடுறோம். நம்ம மேட்ச் வின் ஆயிட்டோம், அது போதும், சந்தோஷம். சரி, இன்னும் ஒரு மேட்ச் ஆர்சிபி கூட இருக்குல்ல, கண்டிப்பா ஜெயித்துருவாங்களா? கண்டிப்பா பிளே ஆஃப் போயிடுவாங்களா? கண்டிப்பா 100%. ஃபைனல்ல வந்து சேப்பாக்கல ஆடுவாங்களா? அதுதான் உண்மை. சரி, தோனி வந்து இன்னைக்கு வந்து பேட்டிங் வருவாரு எதிர்பார்த்து வரல, ஏமாற்றமா? நானே ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு ஏமாற்றம் தான். சரி, ஃபீல்டுல பாக்கும்போது எப்படி இருந்துச்சு அவரு? செம்ம நல்லா இருந்துச்சு. சூப்பர். சோ நீங்க வந்து பல வருஷமா கிரிக்கெட் ஃபாலோ பண்ணிட்டு ஆமா. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் 2 டீம் ஃபைனல் ஆடணும்னு யாரும் சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆர்ஆர் நம்ம சென்னை 2 ஆடுவாங்க. ஆமா. மேட்ச் எப்படி போச்சு? சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு தலை இறங்காதது வருத்தமா இருக்கா? கஷ்டமா தான் இருக்கு, பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் இன்னைக்கு சஞ்சு வந்து ஜடேஜா அப்பீல் பண்ணிருக்காரு. அது நிறைய பேர் டிசப்பாயின்ட்மென்ட்டா பாக்குறாங்க. நீங்க அது அவங்க ஸ்டம்ப் முன்னாடி ஓடுனதுனால தானே அப்படி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நாங்க அது முடிச்சு தோனி வருவாருன்னு நினைச்சோம், ஆனா அதுவும் வரல. ஓகே, சோ இன்னைக்கு தான் தோனியோட கடைசி மேட்சா இருக்கும் அப்படின்றாங்களே. இல்ல, திருப்பி வந்துட்டு செமிஃபைனல்ஸ் நம்ம இங்க வந்து ஆடுறோம். செமிஃபைனல்ஸ் தானே இங்க இருக்கு, ஃபைனல்ஸ் இங்க இல்ல, இங்க தான் இருக்கோம். ஓகே, அப்ப திருப்பி ஃபைனல்ஸ் ஜெயிச்சு ஆடுறோம். சோ பிளே ஆஃப் சென்னை போறோம் அப்படினா நாளைக்கு அடுத்த கேம் ஆர்சிபி அடிக்க வேண்டியிருக்கு. ஆர்சிபி அடிச்சிடுவாங்களா? வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு இருக்கும், பட் இருந்தாலும் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஈசால கப் கொஞ்சம் நாள் அப்படி தோணும், ஆர்சிபி ஜெயிச்சாலும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா சிஎஸ்கே தான். இது தோனி கிளாஸ் சீசன் இருந்தா சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். இன்னைக்கு மேட்ச் பாத்திருப்பீங்க, ஈஸி டோட்டல் தான். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு அடிக்கிறாங்களே. பிட்ச் ஸ்லோவா இருந்துச்சுங்க. பிட்ச் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, ரொம்பவே ஸ்லோவா இருந்துச்சு. இங்க இருந்து இன்னும் 20 ரன் அடிச்சிருந்தாலும் அதுவே கொஞ்சம் கஷ்டமான டார்கெட்டா தான் இருந்திருக்கும். பிட்ச் பேட்டிங் தகுந்த மாதிரி பிட்ச் கிடையாது. பிட்ச் ரொம்ப பவுலிங் பிட்ச் தான் அது. இதை வச்சே வந்து போராடி தான் ஜெயிக்கணும். தலை இறங்காது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவருக்காக தான் நாங்க ரொம்ப திருச்சியில இருந்து டிராவல் திருச்சியில இருந்து சூப்பர். ஆனா பேடப் எல்லாம் பண்ணி இருந்தாரு. எதிர்பார்த்தோம், நாங்க எல்லாம் எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் நம்ம டீம் சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்கு. நல்லா இறங்கிறத விட வின் பண்றதா முக்கியம் நினைச்சிருப்பாங்க போல டீம். அதனால டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா டிசி, சிஎஸ்கே, எல்ஜி எல்லாமே ஒரே பாயிண்ட்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 12 பாயிண்ட்ல இருக்காங்க. இப்போ சிஎஸ்கே 14 பாயிண்ட்க்கு வந்துட்டாங்க. இந்த 3 பேர்ல இப்போ சிஎஸ்கேக்கு அடுத்து ஆர்சிபி கூட மேட்ச் இருக்கு. யாரு ஜெயிப்பாங்க, யார் மேல வருவாங்க? ஆர்சிபி கூட ஒரு உண்மையிலே ஒரு பெரிய பலப்பரிச்சை இருக்கு. ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட்ல நம்ம மோத போறோம். ஆர்சிபி கூட வின் பண்றதுங்கிறது இப்போ உள்ள அவங்க ஃபார்முக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு இதுதான். நம்ம இதுலயே பத்திரானா கிடையாது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா முஸ்தபிசர் கிடையாது. 2 பேருமே போயிட்டாங்க. தீபக் சகர் அவரு காயத்துல இல்ல, அப்படி சொல்லல, காயத்துல அவரால் ரிகவர் பண்ணி வர முடியாது. பவுலர்ஸ் இல்லாத ஒரு பெரிய குறை. அவங்களுடைய பேட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப பவரா இருக்கு. அதனால கொஞ்சம் 100க்கு 200% நம்ம ஒரு இதா எஃபோர்ட் போட்டாதான் நம்ம ஜெயிக்க முடியும். சூப்பர். தம்பி, நீ யார் ஃபேன்பா? நான் சிஎஸ்கே. சிஎஸ்கே தலை ஃபேனா இல்ல டீம்ல யார் பிடிக்கும்? தோனி. தோனி தான்ல. சரி, இப்போ நீ சின்ன பையனா இருக்கல, உன் கிளாஸ் பசங்க எல்லாம் யார் ஃபேனா இருக்காங்க ரொம்ப அப்படி மேக்ஸிமம் பாக்கும்போது? தோனி தான். எல்லாரும் தோனியா தான் இருக்காங்களா? கண்டிப்பா ரொம்ப எக்ஸைட்டடா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் மேட்ச் பார்க்கிறதுக்கு. I came from Tirunelveli to watch this match, so I'm so happy that I saw MS Dhoni today. Right. So play off ல பாத்தீங்கன்னா 4 டீம் தான் போக முடியும். கண்டிப்பா CSK இருக்கும். கண்டிப்பா CSK வரும். கண்டிப்பா டெல்லி, இப்போ CSK, அப்புறம் LSG எல்லாம் கிட்டத்தட்ட இருக்கு. ஆனாலும் CSK கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். இந்த மேட்ச் ஆர்சிபி கூட இருக்கு. கண்டிப்பா வின் பண்றோம். ஆர்சிபி கிட்டத்தட்ட 4 மேட்ச் தொடர்ச்சி வின் பண்ணிட்டு அவ்வளவு கெத்தா இருக்காங்க. வாய்ப்பு இருக்கா? இருக்கட்டும். ஆனாலும் MSD க்கு பிரெயின்ஸ் இருக்கு எல்லா பேனால. கண்டிப்பா ப்ளே ஆஃப் க்கு வரும். ஓகே. சோ அவரோட கடைசி மேட்ச் சென்னைலன்னு சொன்னாரு. கண்டிப்பா இன்னைக்கு கடைசி ஹோம் மேட்ச் சென்னைல நடக்குது. இது அவரோட கடைசி மேட்சா இருக்கு. கண்டிப்பா இருக்காது. CSK தான் கப்பும் அடிக்கும். கண்டிப்பா இருக்கும். ப்ரோ, என்ன வந்து இந்த அடிக்கிற வெயில்ல மதியம் மேட்ச் கூப்பிட்டு வந்தது இவர்தான். இவர்தான் மதியம் வந்து சட்டை போட்டு வந்திருக்கீங்க.
அவர் போட்டு டி ஷர்ட் அவுத்துறாரு, ராஜஸ்தான் போட்டுருந்தாரு, உள்ள அவுத்துறாரு. ஓகே சூப்பர் சார். நீங்க மேட்ச் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் But 140 தான் அடிச்சு 140 தான் அடிச்சிருந்தாங்க. அதுவே நம்ம 19th ஓவர் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஸ்கிப் பண்ணாங்க. ஆமா. சிஎஸ்கே மட்டும் ஏன் அப்படி பண்றாங்க? சொல்லுங்க. ஸ்லோ பேட்டிங் ப்ரோ, பவர் பிளேல ஸ்லோ பேட்டிங், அதனால தான். ஓகே நடுவுல ஒரு 10 ஓவர் வெளில வந்து உட்கார்ந்தாரு ப்ரோ, அடிக்கிற வெயிலுக்கு. என்னையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. ஓகே சோ மேட்ச் என்ஜாய் பண்ணீங்க. நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க இருந்துச்சு. ஆறாவது டீம் சோ கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கா? அப்படின்லாம் இல்ல, ஜெனரல். சோ இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே சஞ்சுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு ஜடேஜாவை அவர் வந்து அவுட் பண்ண விதத்தை பார்த்து கொஞ்சம் லைட்டா அது எல்லாருமே disappoint ஆனாங்க. அது எப்படி எல்லா அது ஆக்சுவலா ராங் மூவ் தான், அது அவுட் தந்திருக்க கூடாது. ஆனா ரூல்ஸ் படி அது அவுட் தான். ரூல்ஸ் படி அவுட் தான். பட் அது ஃபேன்ஸுக்கு அது டிசப்பாயின்ட்மென்ட் தான் கண்டிப்பா. நீங்க மஞ்ச போடுறீங்க, நீங்க சிஎஸ்கே நாங்க சிஎஸ்கே ஃபேன். சோ அடுத்து வந்து அடுத்த ஆர்சிபி கூட சாட்டர்டே மேட்ச் இருக்கு. வாய்ப்பு இருக்கா? அது மேட்ச் அப்பதான் ப்ரோ தெரியும். நம்ம சொல்லி என்ன இதுக்கு, மேட்ச் பார்த்தா தான் நமக்கு தெரியும். Unpredictable. அன்பிரடிக்டபிள். சோ யார் வேணா ஜெயிக்கலாம். யார் வேணா ஜெயிக்கலாம். இன்னைக்கு ஆரா ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க, பார்த்தா சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. ஆரா ஜெயிப்பாங்க யார் சொன்னாங்க? சிஎஸ்கே ஜெயிப்பாங்க. அப்படி இவர் சொல்லி இவர் போட்டு வந்தாரு டி ஷர்ட். ஓகே சோ பிளே ஆஃப் கிட்ட நெருங்கிருச்சு. தலைக்கு இதான் கடைசி மேட்ச் நிறைய பேர் இருக்காங்க. மேபி சான்ஸ் இருக்கு, இருக்கா? கன்ஃபார்ம். அப்படியா? இதான் லாஸ்ட் மேட்சா டோனிக்கு? ஆமா. ஆசைப்பட்ட மாதிரி இருக்கு. தோனி அடுத்த மேட்ச் ஆட மாட்டாரா? இந்த இப்ப கூட தோனி வந்து ஃபினிஷ் பண்ணுவாருன்னு எல்லா மேட்ச் எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. பட் ரிஸ்வியே முடிச்சிட்டாரு மேட்சை. இனிஷியலி ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தது. பட் ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்த மாதிரி தான் இருந்தது. தலையை எதிர்பார்த்தோம், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் எனக்கு. சரி எஸ்ஆர்எஸ்ல ஒரு டீம் இருக்காங்க. 165 ரன் அடிச்சதை 9.4 பால்ல சேஸ் பண்றாங்க. நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா 19வது ஓவர்ல 140 சேஸ் பண்றாங்களே ஏன்? நம்ம ஆளுங்க எப்பவும் பிபி டேப்லெட்டோட தான் மேட்ச் பார்க்க ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது சிஎஸ்கேவோட எப்பவும் அப்படிதான். மேபி நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ருத்ராஜ் மட்டுமே கேப்டன் பண்ணா மேபி அவரோட ஸ்ட்ராட்டஜி மாறலாம் எப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இயர்ல இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு தான் தலையோட கடைசி மேட்ச் அப்படின்னு சோஷியல் மீடியா நிறைய விஷயங்கள் பேசுனாங்க. அது தெரியல ப்ரோ, அவர் கையில அவராலையும் முடியல. எக்ஸ்பெக்ட் பண்றோம். மேட்ச்லயே பாத்தீங்கன்னா பேண்ட் எல்லாம் போட்டு ஆமா, இனிஷியலே வந்து செகண்ட் ஓவர்லயே வந்து பண்ணாரு. பிளஸ் கீப்பிங்குமே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்றாரு. ஸோ இருந்தாலும் லாஸ்ட் ஒரு பால் அவர் வந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகே இன்னொன்னு மேட்ச்ல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஜடேஜாவுடைய அவுட். அது அன்எக்ஸ்பெக்ட் பண்ணணும், எதிர்பார்க்கல. மேபி டிசப்பாயின்ட்மெண்டா இருக்கா? ஏன்னா சஞ்சுக்கு எப்பவுமே ஒரு நல்ல மனசு அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு நான் அப்பீல் பண்ணிட்டு மறுபடியும் விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா அது விடல, அதுவும் மிஸ் பண்ணோம். கிரவுண்ட்ல அது எப்படி இருந்துச்சு? அந்த அவுட் எப்படி எடுத்துக்கிட்டாங்க எல்லாரும்? இல்ல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது விக்கெட்டா இருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சடனா விக்கெட் ஆனோட எல்லாருமே ஒரு டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. மேட்ச் எப்படி இருந்துச்சு? ப்ரோ செம்மையா இருந்து ப்ரோ. தலை ஆடாது தான் கஷ்டமா இருக்கு. வேற எதுவும் இன்னைக்கு அந்த ஒரு சஞ்சு சாம்சன் ஒரு அவுட் எடுத்தாங்கல ஜடேஜாவுடைய, ஆமா ஆமா. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல ஓகே தான் ப்ரோ. மிடில்ல ஒண்ணா அப்படிதானே ப்ரோ கொடுப்பாங்க. ஓகே தான். ஓகே இன்னொன்னு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது மேபி ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஆமா ரொம்ப ஆமா. அதுவே வந்து 20 ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போய் தான் ஆடினாங்க. சரி எது எப்படியோ தலை ஆடல தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. வேற எதுவும் இல்லை. ஆமா ஆமா. சரி இதுக்கே வருத்தப்படுறீங்களே, இதுதான் கடைசி மேட்ச்ன்றாங்க தலைக்கு. அப்படியா? வாய்ப்பு இருக்கா? இல்ல இன்னும் 2 மேட்ச் இருக்கு. இல்ல அதான் என்னோட கடைசி மேட்ச் என்னன்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை இதுதான் அந்த லீக்ல லாஸ்ட் மேட்சா மேபி இருக்கலாம் ப்ரோ. அதனால தான் அவர் வந்தா நல்லா இருக்குன்னு பார்த்தோம், வரல அவரு. ஏன் கண்ணெல்லாம் கலங்கிற மாதிரி ஆயிடுச்சு? இல்ல கண்ணெல்லாம் கலங்கல ப்ரோ, கஷ்டமா இருக்கு. அதான் போட்டி மிக அருமையா இருந்தது. சூப்பர் சார். இன்னைக்கு தோனி வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. மிக மிக ரொம்ப எதிர்பார்த்தான். என் பையன் அதுக்காக மதுரையில இருந்து வந்திருக்காரு. அப்படி இருந்து தோனி எல்லாம் பிடிக்குமா? சூப்பர். இன்னைக்கு மேட்ச் வந்து எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா ஆர்ஆர் வந்து 140 அடிச்சாங்க. ஆனா அதையும் 19 ஓவர்ல அடிக்கிறது எப்படி பாக்குறீங்க? பேட்டிங் லைன் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் நல்லா இருந்தாங்க. ஓகே ஆனா இன்னும் முஸ்தபிசூர் பத்திரன் இருந்திருக்கலாம். அவங்க இல்லாமலே பவுலிங் ஓரளவுக்கு நல்லா போட்டாங்க. நல்லா தான் போட்டாங்க. சரி இதுக்கு அடுத்து ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் எப்படி சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்களா? இருக்கு. தல தரிசனம் மட்டும் தான் மிஸ்ஸிங். அதை தாண்டி நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது கொடுத்துட்டாங்க. ஓகே இன்னொன்னு எப்பவுமே சிஎஸ்கே பாத்தீங்கன்னா கடைசி ஓவர்ல தான் முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில வச்சிருக்காங்கல்ல. இன்னும் சீக்கிரமா முடிச்சிருந்தா நெட் ரேட்ல மேல போயிருக்கலாம். கரெக்ட் தான். அப்ப எதுக்குங்க நமக்கு நெயில் பைட்டிங் மொமெண்டே இருக்காதேங்க. அப்படி பண்ணாதானே சுவாரஸ்யமா இருக்கும். போட்டுதான் ஆகணும். பின்ன தலையை பார்க்கணும்னு சும்மா பார்க்க முடியுமா? அதுக்காகவே பிளே ஆஃப் போனோம் அப்படின்னா இன்னொரு 4 டீம் அந்த ரேஸ்ல இருக்காங்க. டெல்லி, எல்எஸ்ஜி எல்லாம். அடுத்த மேட்ச் நமக்கு ஆர்சிபி கூட. அந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே ஜெயித்தா உள்ள போற மாதிரி அமைய போகுது. கண்டிப்பா ஜெயிக்கதாங்க போறோம். டவுட்டே வேணாம். ஆர்சிபியோட கண்டிப்பா ஜெயிச்சுதான் ஆகும். ஆர்சிபி இன்னைக்கு ஜெயித்தா 5 மேட்ச் அப்படி வரிசையா ஜெயிச்சுட்டு வந்து ஒரு பயங்கர ஃபார்ம்ல இருப்பாங்களே. நல்லா ஜெயிச்சிருக்காங்கல்ல. ஒரு தோல்வி பார்க்கட்டும்.
கொடுத்துருவோம், சரியாயிடும். அதுல இதை நம்ம கொடுத்துருவோம். So, இன்னைக்கு சஞ்சு வந்து ஒரு அப்பீல் பண்ணாரு ஜடேஜாவை அடிச்சிட்டு. அதை நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு சொன்னாங்க. எங்களுக்கு அது உண்மையிலேயே ஒத்துக்க முடியல. பட் தென் தே ஹேவ் ரூல்ஸ் இல்லையா? சோ அதுக்கேற்ற மாதிரி. அப்படி நீ எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்க? நான் சூப்பர் எக்ஸைட். மேட்ச் நல்லா இருந்துச்சா? ஆமா, நீ யார் fan? தோனி. தோனி தானா? சூப்பர். இன்னைக்கு மேட்ச்ல பாத்துருப்ப அவர் வந்து பேடப்பா இருக்கிற மாதிரி எல்லாம் ஸ்கிரீன்ல காட்டிக்கிட்டே இருந்தாங்க. செம்மச்சியா இருந்துச்சுல. ஆமா. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்படியே ஒரு பாலா வந்துருவாரு அப்படின்னு. ஆமா. கடைசி வரைக்கும் கத்துன்னு கத்திட்டு இருந்தா we want தோனின்னு. இது மட்டும் அவரு எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வந்தாரு. நீனே எழுதுனியா? ஓ ஹாப்பி மதர்ஸ் டே வீலா. நல்லா இருக்கு. பாத்தீங்களா தோனி இறங்காத வருத்தமா இருக்கா? ஆனா காமிச்சாங்க. ஓகே ஸ்கிரீன்ல தான் பாத்தீங்க. இப்ப இன்னைக்கு லோ ஸ்கோர் கேம் தான். ஓகே. ஆனா அது 140 தான் அடிச்சாங்க. ஓகே. அதையும் 20 ஓவர் தான் அடிக்கணும். இல்ல அது ஆக்சுவலி ஸ்லோ கேம் தான் ஆடினாங்க. ஓகே. ஆனா இந்த இப்ப சிஎஸ்கே எனக்கு ரொம்ப எனக்கே பிடிக்காம இருக்கு. ஏன்னா தோனிக்காக எல்லாரும் வருமே, லாஸ்ட் சீசன் மாதிரி இருக்கு எல்லாம் வரும். ஆனா அவர் வந்து கடைசியா இறங்கவே இல்லை. அவரு ஆக்சுவலி அவர் மேல ஒரு வெறுப்பு தான் வருது வர வர எல்லாரும் சொல்ற மாதிரி. ஒருவேளை நீ மஞ்சள் டிஷர்ட் போட்டு வராம இருந்தாலும் தான் வராம இருந்தாங்க. So, நீங்க கிரிக்கெட் ஃபாலோ பண்றீங்களா இல்ல எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. எல்லாமே தெரியும். டேபிள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ரூஷியலா இருக்கு. யாரு பிளே ஆஃப் போறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பமா இருக்குல்ல. சோ அடுத்த மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. இவங்க ஆர்சிபி ஃபேனோ கையில மஞ்சள் பொடி வாங்குறீங்க. எப்படி சொல்றது? அதுவும் பிடிக்கும். விராட் பிடிக்கும். அதனால ஆர்சிபியும் பாப்பேன். சோ அடுத்த மேட்ச்ல யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க? தெரியல, யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். நீங்க ஆர்சிபி. ஆர்சிபி தானா? ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே. சோ நீங்க அந்த டாப் ஆஃப் தி டேபிள் ஏனா ரெண்டுல ஒரு டீம் தான் வர போகுது அப்படினு தெரிஞ்சிருச்சுல. சோ ஆர்சிபி வருமா சிஎஸ்கே வருமா? மேட்ச் பாக்க. உங்களோட கணிப்புல யார் வருமா? எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி வரணும் ப்ரோ. வரணும். நீங்களும் சிஎஸ்கே ஃபேன். சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனா இப்ப ஆர்சிபி பார்த்து எனக்கு அவங்களோட ஒரு பாவமே வந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா அவங்க தான் வந்தாவன மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு ப்ரோ. இறக்கத்துல சொல்றீங்க. ஆமா. ஆனா தெரியல இப்ப இவங்க கூட சேர்ந்து நானும் மாறிட்டேன் ஆர்சிபி ஃபேனா. ஹாய். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறேன். ஓகே. சோ இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் பாத்தீங்களா? நீ மேட்ச் பாத்தீங்களா சார்? நான் பார்த்தேன் சார். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க மதுரையில இருந்து இதுக்காகவே வந்து பார்த்தோம். சூப்பர். அகிலேஷங்க நாங்க இந்த ரெண்டு பசங்கள்ட்ட கேளுங்க, நல்லா பேசுவோம். சூப்பர். தம்பி மேட்ச் எப்படி போச்சியா? சூப்பரா இருந்துச்சு. பட் தோனி தான் வரல. என்ன பண்றது? வருத்தமா இருக்கா? ஆமா. ஜெயிச்சது சந்தோஷம். ஓகே. இப்போ நீங்க ஐபிஎல் க்ளோஸா ஃபாலோ பண்றீங்களா? அப்ப அந்த பிளே ஆஃப் டேபிள்ல பாத்தீங்கன்னா யார் வர போறாங்க அப்படிங்கற ஒரு நியூஸ் போயிட்டே இருக்குல்ல. சிஎஸ்கேவா எல்எஸ்சியா டிசியா ஆர்சிபியா யார் வருவாங்க? கண்டிப்பா ஆர்சிபி இல்ல சிஎஸ்கே தான். அப்படியா? சோ ஆர்சிபியே பிடிக்கும். அடுத்த மேட்ச் இவங்க ரெண்டு பேரும் தான் நடக்க போகுது. யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? அடுத்த மேட்ச் ஆமா சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தானா? சூப்பர். அக்கா நீங்க? சிஎஸ்கே தான். பொதுவா பெண்கள் வந்து இப்போ நிறைய கிரிக்கெட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்களும் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. உங்களுக்கு யார் ஃபேவரட் பிளேயர்? தோனி 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 தோனி. சூப்பர். சோ இன்னைக்கு மதர்ஸ் டே. சோ அதோட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தேங்க்யூ.